வெயில் காலமாக இருக்க தண்ணி இருக்குமா எப்பயுமே? வத்தாது. நம்ம இப்போ சென்னையில் தான் இருக்கோமா இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கோமான்னு சந்தேகம் வர அளவுக்கு இருக்குதுங்க. அவ்வளவு பசுமையாக ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த இடத்த பாருங்கள். உங்களுக்கு நேராக தெரியுது பாருங்கள். அதுதான் அஜித் அவங்க பணியாளர்களுக்காக கட்டி கொடுத்த வீடு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். வீட்டோடைய மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறப்ப அஜித் கட்டி கொடுத்த வீடுகளுடைய அமைப்பு உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். வீட்டுக்கு உள்ள எத்தனை அறைகள் இருக்குது, எவ்வளவு குவாலிட்டியாக தன்னுடைய பணியாளர்களுக்காக கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாங்க. இந்த வீடுகளில் அவருடைய பணியாளர்கள் அவர்கிட்ட வேலை செய்கிற வரைக்கும் தான் தங்கியிருக்க முடியுமா, இல்லை நிரந்தரமாக இந்த வீட்டிலேயே அவங்க இருக்கலாமா அப்படின்றதையும் பார்க்கலாங்க. அதே மாதிரி எத்தனை வீடுகளை இவர் இங்கே கட்டி கொடுத்துருக்காரு, இவர் இங்கே வந்து வீடு கட்டினதுக்கு அப்புறம் இந்த ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் தான் நடிகர் அஜித்குமார் தன்னுடைய பணியாளர்களுக்காக பார்த்தீங்கன்னா 12 வீடுகள் கட்டி கொடுத்துருக்காருங்க இலவசமாக. அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஏரி கரை ஓரமாக போயிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த ஏரி கரை முடிகிற இடத்துல அந்த மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஊர் வந்துடும். அங்கேருந்து நேராக நம்ம அஜித் சார் கட்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீடுகளை போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கோவில் தெரியுது பாருங்க. இந்த கோவில்ல இருந்து ஒரு சின்ன ஆறு மாதிரி வருது. இந்த டேர்னிங்ல திரும்பி உள்ள போனோம்னா நமக்கு நேரடியா அஜித் அவர்கள் கட்டி கொடுத்துருக்கக்கூடிய வீட்டுக்கே இந்த ரோடு நேரா போயிருதுங்க. இங்கேருந்து அப்படியே உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள், மிகப்பெரிய ஏரி ஒன்று உங்களுக்கு காட்சியளிக்கும். இந்த ஏரி எப்பயுமே வறண்டது இல்லையாங்க, தண்ணி எப்பயுமே இருக்குமா கொஞ்ச நாவது. இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணை இருக்குது. இந்த பண்ணை உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே அஜித் சார் அவங்க கட்டி கொடுத்துருக்கக்கூடிய வீடுகளையும் போய் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 50 மீட்டரில் தான் அவர் கட்டி கொடுத்துருக்கக்கூடிய வீடுகள்லாம் அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய பண்ணைங்க இது. மிகப்பெரிய அளவில் விவசாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எதிர்த்தாப்புல நேராக மாந்தோப்பு தெரியுது பாருங்க. இங்கே இப்போ ஓடக்கூடிய இந்த பசங்கள்லாம் அஜித் அவங்களுடைய வீட்டில் குடியிருக்கக்கூடிய பசங்க தான். நமக்கு இந்த பண்ணையை சுற்றி காமிக்கிறதுக்காக நம்மளை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய கிணறு, 6 கிணறு இருக்குங்க. அதில் ஒரு கிணறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு அஜித் சார் கட்டியிருக்கக்கூடிய வீடு வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரொம்ப ரம்மியமாக காட்சி அளிக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேரடியாக வீட்டை போய் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நேராக காட்சி அளிக்குது பாருங்கள். அதுதான் நடிகர் அஜித்குமார் அவர்கள் கட்டி கொடுத்த வீடுகள்ங்க. அந்த வீடுகளை தான் நம்ம போய் இப்போ நேராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய இடத்த பாருங்கள். நம்ம இப்போ சென்னையில் இருக்கோமா இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கோமா அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து பசுமையாகவும் ரம்மியமாகவும் இந்த இடம் காட்சி அளிக்குது. இது சரியான ஒரு வெயில் காலங்க. இந்த வெயில் காலத்திலையும் இந்த அளவுக்கு இந்த இடம் பசுமையாக காட்சி அளிக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு நேராக அந்த பனைமரங்கள்லாம் தெரியுது பாருங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரிங்க. அந்த ஏரி எப்பயுமே வத்தவே வத்தாதான். அதனால இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டருக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நம்ம இப்போ ஒரு கிணறை பார்க்க போகிறோம். அந்த கிணறுல தண்ணி எந்த அளவுக்கு கிடக்குன்னு பாருங்க. கீழே அடியிலையா வத்தாது. பக்கத்தில் ஏரி இருக்கிறதுனால இங்கே தண்ணி எப்பயுமே இருக்கும். இப்போ இந்த இடத்த பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பசுமையாக செழிப்பாக இந்த இடம் இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க இடம் வாங்கி தன்னுடைய பணியாளர்களுக்காக வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீடுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ
இப்ப உங்களுக்கு முன்னாடி ஒயிட் கலர்ல வரிசையா ஒரே மாரி பல வீடுகள் தெரியுது பாருங்க. இது எல்லாமே அஜித் அவங்களுடைய பணியாளர்களுக்காக கட்டிக் குடுத்த வீடுகள் தாங்க. மொத்தம் 12 வீடு கட்டிக் குடுத்திருக்கிறாரு. 12 வீடுகளுமே பார்க்கறதுக்கு ஒரே மாரி, ஒரே அமைப்புல வரிசையா கட்டியிருக்காங்க. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு விவசாய இடமா எந்த வீடுகளுமே இல்லாம தாங்க இருந்திருக்குது. மொத அஜித் அவர்கள் தான் இங்க இடம் வாங்கி தன்னுடைய பணியாளர்களுக்காக வீடு கட்டி குடுத்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த சிறிய கிராமத்தோடைய ரியல் எஸ்டேட் மதிப்புன்றது பார்த்தீங்கன்னா, பல மடங்கு உயர்ந்துருச்சுங்க. இங்க இப்ப இந்த ஏரியாவ சுத்தி பல ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இடம் வாங்கி ஃப்ளாட் போட்டு, அந்த ஃப்ளாட்டுக்கு அஜித் அவென்யூன்னு பேர் வச்சு மிகப்பெரிய அளவுல இப்ப ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகளுக்கு மேல வந்துருச்சுங்க. இப்ப இந்த வீடுகளுடைய முன்பகுதியில தாங்க நம்ம இருக்கிறோம். இந்த வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்காவா காம்பவுண்ட் போட்டு ஒவ்வொரு வீடும் இண்டிவிஜுவல் வீடா தனித்தனியா கட்டிக் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு மதிப்புக்கு ரூ. 30,00,000 வருங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 12 வீடுகள கட்டுறதுக்கு உங்களுக்கு ரூ. 3,50,00,000 கிட்ட செலவாகும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீடையும் பார்த்து, பார்த்து அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாரி கட்டிக் குடுத்துருக்காங்க. ஒரு சிறிய இடத்த வாங்கி, அதுல 12 வீடு கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட்ட கட்டி, அத அவங்களுக்கு குடுத்துருக்கலாம். அப்படி இல்லாம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா தனித்தனி வீடா கட்டி குடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாம யார் யாருக்கெல்லாம் வீடு குடுத்துருக்காரோ, அவங்களுடைய பேர வீட்டு வாசல்லயே கல்வெட்டா வச்சிருக்காங்க. அந்தந்த வீடுகள அந்தந்த பணியாளர்களுக்கு சொந்தமா கிரயம் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த வீடு எப்பயுமே அவங்களுக்கு சொந்தமான வீடு தாங்க. பல நடிகர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட பல பேர் பணியாட்களா வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தனித்துவமா தன்னுடைய பணியாளர்களுக்கு எந்தவித கஷ்டமும் வந்துறக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய அடிப்படை வசதிகள முதல்ல பார்த்து, அவங்களுக்காக இந்த வீடுகள கட்டிக் குடுத்துருக்காரு. கண்டிப்பா இவர் செய்த இந்த செயல் பாராட்டுக்குரியது தாங்க. அடுத்ததா வீட்டு உள்ள போயிட்டு வீடு எந்த மாரி அமைப்புல கட்டிக் குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க.